டியூன் செய்ய தயாராகுங்கள். இந்த தியானத்திற்கு கொஞ்சம் முன்கூட்டியே தயாரிப்பு தேவை. முதலில் நீங்கள் பெற விரும்பும் சாத்தியமான அனுபவத்தை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எலக்ட்ரான் பருப்பொருளாக நொறுங்குவதற்கு முன்பு அதைப் போலவே அனுபவமும் ஏற்கனவே குவாண்டம் புலத்தில் ஒரு ஆற்றல் அல்லது அதிர்வெண்ணாக உள்ளது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் டியூன் செய்ய போகும் ஆற்றல் இதுதான். எங்கள் மாணவர்களில் சிலர் ஒரு திறனை டியூன் செய்வதன் மூலம் தங்கள் கொலஸ்ட்ரால் அளவை குறைத்துள்ளனர். அவர்கள் தங்கள் புற்றுநோய் அடையாளங்களை குறைத்துள்ளனர். கட்டிகளை மறையச் செய்திருக்கிறார்கள். அவர்கள் சிறந்த புதிய வேலைகள், அனைத்து செலவுகளையும் செலுத்திய விடுமுறைகள், புதிய ஆரோக்கியமான உறவுகள், அதிக பணம், ஆழ்ந்த மாய அனுபவங்கள் மற்றும் லாட்டரி டிக்கெட்டுகளை கூட வென்றுள்ளனர். என்னை நம்புங்கள், எனது குழுவினர் மற்றும் நான் அனைத்தையும் பார்த்திருக்கிறோம். எனவே மேலே செல்லுங்கள், தெரியாதவற்றில் அடியெடுத்து வையுங்கள். நீங்கள் உருவாக்க விரும்பும் புதிய அனுபவத்தை பெற்றவுடன் அதற்கு ஒரு பெரிய எழுத்தை ஒதுக்கி பின்னர் அந்த கடித்ததை ஒரு துண்டு காகிதத்தில் எழுதுங்கள். கடித்ததை உங்கள் வாழ்க்கையில் அந்த குறிப்பிட்ட சாத்தியத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு அடையாளமாக நினைத்து பாருங்கள். உண்மையில் அதை பற்றி சிந்திப்பதற்கு பதிலாக அதை காகிதத்தில் வைப்பது முக்கியம், ஏனென்றால் அதை எழுதும் செயல் உங்களுக்கு அது வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துகிறது. பிறகு குவாண்டத்தில் அந்த மின்னழுத்தத்துடன் பொருந்துவதற்கு உங்கள் உடலைச் சுற்றி நீங்கள் தோற்றுவிக்க வேண்டிய மின்காந்த புலத்தை குறிக்க எழுத்தை சுற்றி இரு வளைந்த வட்டக்கோடுகளை வரைக. இப்போது அந்த கடிதத்திற்கு சில அர்த்தங்களை ஒதுக்குங்கள், இதனால் உங்கள் நோக்கத்தை பற்றி இன்னும் தெளிவாக பெற முடியும். நீங்கள் விரும்பியவற்றின் சில குறிப்பிட்ட சுத்திகரிப்புகளை பற்றி சிந்தித்து அவற்றில் குறைந்தது 4ஐ பட்டியலிடுங்கள். ஒரு காலக்கெடுவை பற்றி நீங்கள் குறிப்பிடுவதை மட்டுமே நான் கருத்தில் கொள்ள விரும்பவில்லை. உதாரணமாக, உங்கள் நோக்கம் ஒரு பெரிய வேலை என்றால் உங்கள் பட்டியல் இப்படி இருக்கலாம்: நான் இப்போது சம்பாதிப்பதை விட ஆண்டுக்கு $50,000 அதிகம் சம்பாதிக்கிறேன். அற்புதமான நிபுணர்களின் எனது சொந்த குழுவை நிர்வகித்தல். தாராளமான செலவு கணக்கில் உலகம் முழுவதும் பயணம் செய்கிறேன். விதிவிலக்கான சுகாதார நன்மைகள் மற்றும் சிறந்த பங்கு விருப்பங்களை கொண்டிருத்தல். உலகில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துதல். இப்போது அதே காகிதத்தில் அந்த கற்பனை சாத்தியம் நிகழும்போது நீங்கள் உணரும் உணர்ச்சிகளை எழுதுங்கள். நீங்கள் எழுதலாம்: அதிகாரம் அளிக்கப்பட்டது, வரம்பற்ற, நன்றியுள்ளவன், சுதந்திரம், பிரமிப்பில், உயிரின் மீது காதல், ஆனந்தம், தகுதியானவர். அது உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் அதை எழுதுங்கள். நீங்கள் இன்னும் அதை அனுபவிக்காததால் அது எப்படி உணரப்போகிறது என்று உங்களுக்கு தெரியாது என்று நீங்கள் நினைத்தால் நன்றியுணர்வை முயற்சிக்கவும் அது நன்றாக வேலை செய்கிறது. நன்றியுணர்வு என்பது வெளிப்படுத்துவதற்கு பயன்படுத்த ஒரு சக்திவாய்ந்த உணர்ச்சியாகும், ஏனென்றால் பொதுவாக நாம் எதையாவது பெற்ற பிறகு நன்றியை உணர்கிறோம். எனவே நன்றியின் உணர்ச்சிபூர்வமான கையொப்பம் அது ஏற்கனவே நடந்துவிட்டது என்று அர்த்தம். நீங்கள் நன்றியுடன் இருக்கும்போது அல்லது பாராட்டை உணரும்போது நீங்கள் பெறுவதற்கான இறுதி நிலையில் இருக்கிறீர்கள். நீங்கள் நன்றியை தழுவும்போது மயக்கமடைந்த மனமாக உங்கள் உடல் தற்போதைய தருணத்தில் அந்த எதிர்கால யதார்த்தத்தில் இருப்பதாக நம்பத் தொடங்கும். நீங்கள் இப்போது பட்டியலிட்டுள்ள இந்த பல்வேறு உணர்ச்சிகள்தான் உங்கள் நோக்கத்தை எடுத்துச் செல்லப் போகும் ஆற்றல். இது ஒரு அறிவார்ந்த செயல்முறை அல்ல, இது ஒரு உள்ளுறுப்பு செயல்முறை. அந்த உணர்வுகளை நீங்கள் உண்மையில் உணர வேண்டும். அது நடப்பதற்கு முன்பு அந்த எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை உங்கள் உடலுக்கு உணர்ச்சி ரீதியாக கற்பிக்க வேண்டும். தற்போதைய தருணத்தில் நீங்கள் அதை செய்ய வேண்டும். இப்போது நீங்கள் தியானத்திற்கு தயாராகிவிட்டீர்கள். நான் உங்களுக்கு வழிகாட்டுவதை பின்பற்றுங்கள் அல்லது தியானத்தை நீங்களே செய்ய நீங்கள் தேர்வு செய்யலாம்.